என்னடா இது வீடியோவா பாட்காஸ்டா இது? இது தங்களுக்கு தெரியாத சட்டம் இல்ல அதான் ஏதோ ஒண்ணு நீங்களே நினைச்சு அதுவா நினைச்சு பாத்துக்குங்க. இன்னைக்கு ஸ்பெஷல்ல என்ன நம்ம பேச போறோம்னா சேஞ்ச் ஆஃப் பேஸுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ். அந்த பக்கமும் லேசா எட்டி பார்த்தோம்னா யாராவது பிடிச்சிருக்கு கிடிச்சிருக்குன்னு ஏதாவது சொல்றீங்கன்னா அதுல கொஞ்சம் ஆனந்தம் அடையலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். ரெட் கிரீன் ப்ளூ 3 பேரோட டாப் ஃபேவரட் மொமெண்ட்ஸ் அதை வந்து உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்ல போறோம். லிஸ்ட் போடுறதுல ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். வழக்கமா இது வந்து ரெட் பண்ற வேலை, ஆனா இந்த தடவை நான் பண்ணியிருக்கேன். முதல் கண்டிஷன் என்னன்னா, சொல்ற லிஸ்ட்ல யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிப்பீட்டட் சீன்ஸ் சொல்லக்கூடாது. இப்ப சப்போஸ் ரெட் ஒரு சீன் சொன்னானா அந்த சீன் வந்து எனக்கு ஃபேவரட்டாவே இருந்தாலும் அதை நான் வந்து கூறக்கூடாது. இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, ஒருத்தர் மட்டுமே எல்லா சீனையுமே கண்டினியூஸா சொல்லி சொல்லி ஃபேவரட் சீன்ஸ் எல்லாம் மொத்தமா ஆட்டை போடுறத அவாய்ட் பண்றதுக்காக ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி பேசிக்கலி ராக் பேப்பர் சிசர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். யாரு ஃபர்ஸ்ட் போகணும், யாரு செகண்ட் போகணும், யாரு தேர்ட் போகணும், ஒவ்வொரு டேர்ன்லயும் அந்த ஆர்டர் வந்து டிசைட் பண்ண போறோம். நம்பர் ஜென்ரேட் பண்ண போறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாத காரணத்தினால நான் உண்மையை சொல்கிறேன் என்று நம்பிக்கொள்ளவும். ஜெனரேட் நம்பர் 3 கோஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ரெண்டாவது வந்து நான் தான்பா. அப்போ ரெட்டே இதான் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. யாரு லாஸ்டா இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, யார் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரங்கிறது. இர்ரி அனைவரும் முன்னாடி தூக்க போறோம் அப்ப தெரியும். ஓ அக்ரீட். நாங்கள் ஸ்டார்ட் செய்வோம். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட்ல தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஹுக் ஆனேன். The one with the black coat ஃபர்ஸ்ட் சீசன்ல வரும். ஐ திங்க் எபிசோட் நம்பர் 7. இந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல தான் வந்து இட் வென்ட் ஃப்ரம் இட் வாஸ் குட் டு ஐ எம் கோயிங் டு கண்டினியூ வாட்சிங் திஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் அனிமேட்டட் சீரிஸ். அப்போ வந்து இப்போ காலேஜ் டைம்ஸ் வாழ்க்கை வந்து ரொம்ப கேவலமா போயிட்டு இருந்துச்சு. அது வந்து பசங்க சொன்னாங்க இன்னும் லைஃப்ல வந்து கொஞ்சம் லாஃப்டர் இருக்கணும், இன்னும் கன்றாவியா போகும். இல்ல லைஃப்ல கொஞ்சம் லாஃப்டர் இருக்கணும், மத்தவங்க கிட்ட நீ பேசணும். ஜெராயாவே சொல்லியிருப்பாரு, டாக்கிங் டு அதர் பீப்புள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல, ஜெராயாவே சொல்லியிருப்பாரு. அதனால ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா உனக்கு சிரிப்பும் வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அட் தட் டைம் வாஸ் சம்திங். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் காலேஜில் பார்த்தது செகண்ட் இயர், ஸோ 2014 சம்திங். இப்போ வந்து காலேஜில் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் த திங் தட் வாஸ் கோயிங் ஆன் அப்போ. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருடா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அப்போ பார்க்க ஆரம்பிச்சது. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 எபிசோட் இட் வாஸ் குட். மைண்ட் நல்லா டைவர்ட் பண்ணிச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவனே லாஃப்டர் ட்ராக் போட்டுருவான், இங்கே நீ சிரிக்கணுமா தம்பி அப்படின்னு சொல்லிடுவான். அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது ஒரு கேவலமான ஆடியன்ஸ், அடிமட்ட லெவல் ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய பேர் வந்து வெத்தி சீன் காமிப்பாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி குட் ஃபீச்சர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். 7th எபிசோட்ல அந்த சீன் வரும். சேனலர் வந்து அந்த பிளாக் அவுட்ல மாட்டிப்பான். அதேதான் சேம் சீன். எனக்கு வந்து எங்க அது வந்து சூப்பரா எனக்கு அது வேற லெவலுக்கு போச்சுன்னா, மோனிகா கிட்ட சொல்றப்ப கூட அது பெருசா தெரியல. give the phone to Joey. இன்ஸ்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அது எபிசோட் எந்த எபிசோட் மட்டும் தான் சொன்னேன், எல்லாரும் அதே சீனுக்கு தான் போறோம். அதான் அதுல ஃபினிஷிங் டச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா கடைசில அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து, ஹாய் ஐ நோ யூ ஹேவ் தி ஃபுட்டேஜ், திஸ் இஸ் மை அக்கவுண்ட் நம்பர், கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ காப்பி. ஐயோ வெரி வெரி ஸ்ட்ராங் சீன். ஆமா, இதுதான் வந்து நம்பர் 1 ஆட்டைய போட்டான் நான் சொல்லணும்னு இருந்தேன். இதுக்குத்தான் அது ஆர்டர் ரெண்டர் ஜெனரேட்டர் வச்சதே எப்படி மிஸ் ஆயிடுதா அப்படின்னு. ஆனா எனக்கு உங்களுக்கு எல்லாம் கான்ஃபிளிக்ட் வருமான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல மண்டக்க போவேன். ஃபர்ஸ்ட் சீன்ங்கிறதுனால இவ்வளவு பேசினேன். இதுக்கப்புறம் பேச மாட்டேன் நினைக்கிறேன். இதுலதான் வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சுல அனிமேட்டட் நான் அனிமேட்டட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது கான்டெக்ஸ்ட் செட் பண்றதுக்கு. கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னோடதுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் எல்லாம் பெருசா சொல்றதுக்கு இல்ல. இது நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னும் தெரியல. ரொம்ப ஷார்ட்டா சொல்ல வேண்டிய விஷயம் தான். என்னோட ஃபேவரட், வேற யாரும் ஆட்டை போடுறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக நம்பர் 1 மொமெண்ட் நான் வைத்திருக்கும் மொமெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ராஸ் அண்ட் ரேச்சல் பிரேக்கப் பா. இதுதான் ஃபேவரட்டா? இல்ல எனக்கு ஓகே நோ, நான் சொல்ற சீன் மட்டும் இந்த கரெக்டா இருக்கு ஞாபகம் வச்சுக்கீங்களேன். எனக்கு ஏன்னா எனக்கு நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு. நான் இதுக்காக திரும்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணவும் இல்லை. பேசிக்கலி வந்து யூ ஹர்ட் மீ அப்படின்னு சொல்லி
they'll both start crying. ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. கதவு பின்னாடி ஒட்டு கேத்துட்டு இருக்க அவங்களுக்குமே சாண்ட்லர் மானிகா எல்லாருமே அவங்களுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. It was actually sad. Without these arms and your face and this heart. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த காமெடி, எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த எப்படி சொல்றது ஹாப்பினஸ் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் இருக்கோ, அதே அளவுக்கு த பாண்ட் பிட்வீன் த கேரக்டர்ஸுங்கிறது வந்து இட் பிளேஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரோல். அது இருந்ததுனால தான் அந்த காமெடி எல்லாமே இன்னுமே எலிவேட் ஆச்சுன்றது என்னோட ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல ஃபுல்லான் காமெடி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப பயங்கரமான இன்டென்ஸான அதே சமயத்துல பர்சனலான இன்டிமேட்டான மொமெண்ட் வந்து அதான் அந்த பர்சனலா இன்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணி அதை பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு தெரியலப்பா. எனக்கு அந்த எமோஷனல் வெயிட் பிடிச்சிருந்துச்சு. ஓகே எனக்குப்பா இது வந்து அந்த பிளாக் அவுட் நீ சொன்னல, நீ வந்து ஒரு சைடுக்கு போயிட்ட, அந்த பிளாக் அவுட்டோட இன்னொரு சைடுல நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் you are the mayor of the friend zone. yeah never gonna happen. It's never gonna happen. அவன் அப்படி சும்மா நடந்து போவான், உள்ள போன நான் இன்னும் எதுவுமே பண்ணலடா. ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வச்சேன். அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சோ அது வந்து அது என்ன சொல்றது, ஒரு சில இடங்கள் வந்து அந்த குபீர் சிரிப்பும் வாங்கல, லிட்டரலா அப்படியே சிரிச்சிட்டேன். ஓகே, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாமா? எஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டோட ஆர்டர் டிசைட் பண்ண போறோம். ஐ எம் ஜென்ரேட்டிங் த நம்பர் அகெயின். ஃபர்ஸ்ட் போறது யாருன்னா நானு. நெக்ஸ்ட் இஸ் கிரீன். அகைன் மறுபடியும் ரெட்டு உனக்கு கடைசியில போட்டாங்கப்பா. எஸ், சந்தோஷமா இருக்கிறது. கர்மா இஸ் a boomerangடா. ஓகே சரி, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். திஸ் இஸ் சீட் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் உங்க எல்லாரையும் மனசுல வச்சுக்கிட்டு சாண்ட்லர் மானிகா ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் ராஸ்க்கு தெரியும் பாத்தீங்களா? தெரிஞ்சிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு வீட்டுக்கு வருவான். மை ஐஸ் இல்ல, மை ஃப்ரெண்ட் அண்ட் மை சிஸ்டர். மை ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், My best friend and my sister. எனக்கு வந்து ராஸோட ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல ஆப்வியஸ்லி மை ஐஸ் வந்து லெஜெண்டரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா இன்ஸ்டன்டா ரெகக்னைசபிளான ஒரு ரியாக்ஷன் அது. பட் ராஸோட அந்த மொமெண்ட், அந்த ரெண்டு வேரியேஷனும் காட்டுறது வந்து தாறுமாறா இருக்கும். அது ஏன்னு தெரியல, எனக்கு பயங்கரமா பிடிச்ச மொமெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை சிஸ்டர். ஃபர்ஸ்ட் தடவை கோவமா சொல்லிட்டு ரெண்டாவது அதே ஃபீலிங் அப்படின்னு அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி தான். அதெல்லாம் அல்டிமேட் சீனு. சிம்பிளான மூமெண்ட்ஸா இருந்தாலும் எனக்கு ரொம்ப மைண்ட்ல நின்ன மூமெண்ட். எனக்கு வந்து அடுத்து சாண்ட்லர் எரிகா கிட்ட பேசுவான். ரெடி டு அக்செப்ட் த அடாப்ஷன், எங்களுக்கு கொடுங்க, தப்பா எங்களுக்கு வந்துருச்சு, ஆனா நாங்களும் வந்து வெல் டிசர்விங் பேரண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். And when that day finally comes, I'll learn how to be a good dad. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ரொம்ப ஆப்வியஸான ஒரு கேரக்டர் growth-ஆன ஆர்க்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாய் சிவப்பு சட்டை ஆட்டைய போட்டு ஷிகமாரோத வந்து நருட்டோட சொல்லிட்டான். அது என் கதை, இதை நாங்க பதிவு பண்ணியே ஆகணும். இந்த டைம் தான் கரெக்டான டைம், இறக்கி விடுவோம். அதுல அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து தட் வாஸ் a wonderful arc of Chandler's maturity. அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லி எமோஷனலா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குங்கிறதுனால அதுல எது வந்து பெஸ்ட் சூஸ் பண்றதுங்க அது கஷ்டமாயிடுது. ஆனா ஜோக்ஸ்னு போனா ஒவ்வொரு எபிசோட்லயுமே டாப் 10 ஜோக்ஸ் மாதிரி போலாம். அதான் அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பக்கம் போக வேற பக்கம் போனேன். அதே ஃபீலிங் எனக்கு. ஆமா, சேம் ஃபீல். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யோசிச்சு பார்க்குறப்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்னு யோசிச்சாலே, டாப் மூமெண்ட்ஸ்னு யோசிச்சாலே எல்லாம் இந்த மாதிரி ஒன்று ஏதாவது நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. ஸோ அதில் வந்து அந்த சாண்ட்லரோட அந்த அந்த க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் அந்த எரிகா கிட்ட அந்த பேசுகிற அந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் ரெட்டே. சரி, நீங்க எல்லாரும் வந்து விக்ரமன் படம் மாதிரி போனதுனால நானும் விக்ரமன் படத்தை ஒன்று இறக்குறேன். வாங்க. லாலா என்னன்னா, சாண்ட்லர் கல்யாணம் ஆயிடும், அவங்க எல்லாம் மூவின் ஆயிடுவாங்க, ஜோய் தன்னந்தனியா இருப்பான். அப்போ வந்து இந்த பேச்சுலர் பார்ட்டி பத்தி எல்லாம் பேச்சு வந்துட்டு மோனிகா ஒரு ஸ்ட்ரிப்பர் நினைச்சு ஃபுக்கரை ஹேர் பண்ணுவா. பட் அந்த அந்த அத்தனை காமெடி சீக்வன்ஸ்லயும் நடுவுல சின்னதா ஒரு நிமிஷம் வரும், ஐ மிஸ் அஸ். அது வந்து என்ன சொல்றது, ஜெனுவினான ஒரு ஃபீல் இருக்கும்.
இல்ல ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்டான்னு கேட்க வந்தேன். ஆமா, ஏன்னா இத்தனை நாள் வந்து மீச வச்சவன் இந்திரன் வைக்காதவன் சந்திரன்ங்கிற மாதிரி 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லிட்டரலா ஒரு பார்ட் ஆஃப் இவனையும் இழந்துருவான். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் ஐ வில் மேக் மோர் டைம் ஃபார் யூ. அது ஒரு நல்ல மூமெண்ட். சூப்பர். அடுத்து 3வது என்ட்ரிக்கு போயிடுவோம். நம்பர் ஜெனரேட் பண்றேன். ஹூஸ் நம்பர் 2? நானா? மறுபடியும் நானா? ரெட்டு அடுத்து நீ வரணும்னு வேண்டிக்கடா. மறுபடியும் கிரீனா? எஸ் எஸ் எஸ். இதுக்கு நான் என்னத்த சொல்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு உனக்கு ஆண்டவன் சோதிப்பா, அட கைவிட மாட்டா. நிறைய கொடுப்பா, அட கை விட்டுருவா. கண்ணா அங்கே பார் கண்ணா. அச்சோ, அந்த கிளிப் எல்லாம் உள்ள வச்சு காப்பிரைட் ஆக முடியாதுடா. நீ எந்த கிளிப்பை வைக்கணும்னா தமிழ் படத்துல வர கிளிப்பை வைக்கணும். சொல்லாம சொல்லுவேன், அல்லாம அள்ளுவேன், கில்லாம கிள்ளுவேன், கொல்லாம கொல்லுவேன். ரைட்டு. 3வது என்ட்ரி என்னோட என்ட்ரி. நான் சொன்ன மாதிரி நான் ஃபீல்ஸ் ரூட்லயே தான் போறேன். இந்த தடவை காமெடி கலந்த ஃபீல்ஸ். காமெடி லைட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலி ஃபீபி பிரெக்னெண்டா இருப்பா. ஜோய் வந்து உனக்காக நான் மீட் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லுவான்ல, அதுதான். No extra animals would die. You'd just be eating my animals. That is that meat and beer. அதுதான். அதாவது டோன் வந்து அதோட டோன் காமிக்கலா இருக்கலாம், பட் அதோட இன்டென்ட் ஜோய் ஃபுட் ஹவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுவும் எஸ்பெஷலி அது வந்து போக போக மத்த அடுத்த சீசன்ஸ்ல பாக்கும்போது அந்த எஃபெக்ட் இன்னும் பில்ட் அப் ஆகும். அந்த ஜோய் ஷேர் ஃபுட் அப்புறம் ஃபுட் ஆர் விமென் ஐ வாண்ட் கேர்ள்ஸ் ஆன் பிரெட். அதான் அப்படிப்பட்ட ஜோய் கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது how much he cares about Phoebeன்ற ஒரு சொல்லாமன்னு கிடையாது, சட்டிலா சொன்ன விஷயம். அது I liked it a lot. அடுத்து இது வந்து ஸ்டீரியோ டைப் வந்து பிரேக் பண்ற மாதிரி. ஜோய் வந்து he'll generally be shown as someone who is very dumb. ஒண்ணுமே தெரியாது, இவன் என்ன வந்து இது பண்ண போறான். இந்த என்சைக்ளோபீடியா நிறைய ஜோக்ஸ் இருக்கும். ஜோய் இஸ் டம்ங்கிறதுக்கு நிறைய ஜோக்ஸ் இருக்கும். there will be very few moments where it will be shown Joey is actually very smart. அதுல எனக்கு பிடிச்ச மூமெண்ட் வந்து Ken Adams. Hi, Ken Adams. Nice to meet you. அது while it may seem to be childish or stupid, it is actually very intelligent. அந்த காலத்திலேயே வந்து நம்ம Catch Me If You Can DiCaprio பண்ணத சின்ன லெவல்ல பண்ணிருக்காரு. அதான். Okay, do you use fake names? Hi, I am Regina Falaji. நிறைய வந்து ஜோய் ஸ்மார்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த தெர்மோஸ்டாட் வந்து நான் அங்க போய் மாத்திட்டேன், அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் Ken Adams was a very smart move. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ கோர் ஆஃப் ராஸ் அப்படின்னு ஒரு மூமெண்ட் நான் காட்ட போறேன். என் பக்கம் வந்தாலும் வருவானோ, எங்க சொல்லு. என்னன்னா பிரேக்கப் நடந்துரும். அவனும் ரேச்சலும் ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. பிஸ்ஸா டெலிவரி கேர்ள் வருவா. இவன் ஃப்ளர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு do you know that gas is odorless? But they add the smell so you know when there's a leak. அது add the smell to the gas. So ஃப்ளர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு காட்டுவான், வரவே வர. So அது வந்து என்ன சொல்றது, கேரக்டர் டிஃபைனிங்கா? கேரக்டர் டிஃபைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ரைட்டு. 4வது என்ட்ரிக்கு போயிடலாமா? ரெட்டே முன்னாடி வரியா? நீ வரலன்னா நானே நீ வர்றேன்னு போய் சொல்லிடுறேன் இரு. ஏன்னா உருட்டு அப்படி. இப்போ நான் தான் வந்திருக்கேன், நான் ரீரோல் பண்றேன் இரு. எனக்கே எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை என்னோட ஆசைக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் கிரீன் ஆயிடுச்சு. ஐ எம் சாரி. தேங்க்யூ. ரெட்டு உனக்கு நேரம் தெரியலப்பா. 2வது நான் தான் இப்போ. பிரச்சனை இல்லைங்கிறேன். சரி, ஓகே. கிரீனு. I gave a Chandler Joey moment, I gave a Chandler moment, I gave a Joey moment. அடுத்து நான் மாத்தி போறேன். நெக்ஸ்ட் இஸ் சம்திங் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலி கேரக்டர் டிஃபைனிங்கா என்ன வந்து ஒரு நிமிஷம் போட்டு திருப்பி தாக்கிடுச்சு, தலைகீழ தூக்கிடுச்சு. அது மாதிரி I don't have a plan. Do you have a plan? I don't even have a plan. I don't even have a plan. ரைட், ஓகே. ஆக்சுவலி எனக்கு அப்படியே உள்ள வந்து பேசிட்டு அப்படியே டயலாக்
அதுக்கு நம்ம கிளிப்பை ப்ளே பண்ணாலே போதும், ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி மூமெண்ட் வச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் அடுத்தது நான் லிஸ்டில் இருப்பதால் மறுபடியும் நான் வேற பக்கம் தான் போறேன். பழைய வீடியோ டேப் ஒண்ணு எடுத்து பார்ப்பாங்க. ஆமா, ஸ்கூல் ப்ராம் போவாங்க, ஞாபகம் இருக்கா? ரேச்சலோட பாய் ஃப்ரெண்டா எவனோ ஒருத்தன் அவன் வரமாட்டான். சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ராஸ் ரெடி ஆயிட்டு இருப்பான், ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா லாஸ்ட் மினிட்ல எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அந்த எபிசோடு தான். அதுல வந்து ராஸ் அப்படியே உட்கார்ந்துருவான். அவங்க அம்மாக்கு கேமரா எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியாது. அந்த ஆக்வர்டான பொசிஷன்ங்கிறது வந்து ரொம்ப ராவா ஃபீல் ஆச்சு எனக்கு. புரியுது. அதான் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நான் காமெடி ரூட்டுக்கு போனேன்னா எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்குன்றதுனால நான் இப்படிதான் போக வேண்டியதா இருக்குது. நெக்ஸ்ட் என்ட்ரி மிஸ்டர், ப்ளீஸ் கண்டினியூ. சரி, ஒரு ஐகானிக் மொமெண்ட் எடுத்து உள்ள வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வைகோ பிவட். நான் அதை வைக்காம இருந்ததுக்கு ரீசன் என்னன்னா, ஆக்சுவல் சீனை விட ப்ளூப்பர் பயங்கர காமெடியா இருந்ததா. ப்ளூப்பர்ஸ் நிறைய சீன்ஸ்ல ப்ளூப்பர் வேற லெவல்ல இருக்கும். அதுதான். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஃபுல் வெயிட் சீன் ஐகானிக் தான். ஆமா, இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லையோ? இல்ல இதுக்கு மேல என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்றது? கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் என்ட்ரி. ஃபினிஷிங் டச் வந்து நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வைகோ. அவன் சோஃபாவை ரிட்டர்ன் பண்ணிட்டு, I am not a unreasonable guy. I'll take $5 நெக்ஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் ஜெனரேட் செய்ய போகிறேன். இட்ஸ் a medical miracle. ரெட் ஃபர்ஸ்ட் வரான். ஃபைனல்னு சொன்னவன வந்தா பாத்தியா ஃபர்ஸ்ட். அப்பா எடிட்டிங்ல அது வருமா இல்லையா நான் பாக்குறேன். அடுத்து ஆர்டரில் செல்வது. அட என்ன மறுபடியும் ரெட்டே வந்துட்டு இருக்கான். 4 தடவை வந்துட்டா, நீ மட்டும் தான்டா இருக்க. அப்பா ரெண்டாவது சொன்னா நான் வருவேன்டா. ரெண்டாவது நானு, கடைசி வந்து கிரீன். ஓகே, ரெட். இதுவும் வந்து ஒரு சூப்பர் ஐகானிக் ராஸ் மொமெண்டா வைக்கலாம்னு இருக்கேன். எக்ஸ்பிளனேஷனே தேவைப்படாது. நான் 1/2 ஆஃப் தி டயலாக சொல்றேன், அடுத்த ஹாஃப் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் பண்ணுவீங்க. I went to a tanning place your wife suggested. Was it the sun? அது ராஸ் மொமெண்டா சாண்ட்லர் மொமெண்டா எனக்கே தெரியல. அது ராஸ் மொமெண்ட். ஃபேர். நெக்ஸ்ட் நம்ம என்னோடது இட் இஸ் கைண்ட் ஆஃப் அகைன் பார்டர்லைன் காமெடி, பார்டர்லைன் சென்டிமெண்டல் சீன். மைனர் சீனா சில பேர் இருக்கலாம். எனக்கு டீம் பேர்லாம் தெரியாதுங்க. ஜோயிக்கு பிடிச்ச டீமுக்கு ஆப்போசிட் டீமா ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு வந்து குழந்தை பிறக்க போகும். they'll be having a little bit of banter the kill பண்றதுனால அந்த சீக்வென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். it was perfectly Joey. Push him out harder. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லாஸ்ட்ல கடைசில அந்த பலூன் மட்டும் அந்த பலூனை வந்து அங்கேயே வச்சுட்டு போவான். ஹஸ்பண்ட் டோரை திறந்து பார்ப்பான், ஹஸ்பண்ட் வந்துட்டான்னு பார்த்த உடனே அந்த பலூன் அப்படியே வச்சுட்டு போவான். பலூன் அப்படியே இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன டீம்டாதுன்னு தேர் நாட் சோ பேட் அப்படின்வா. லைக் இட்ஸ் ஒரு சிங்கிள் எபிசோட அவ்வளோ எஃபெக்டிவா கிளீனா, ரைட்டிங் வைஸும் சரி, ஜோயியோட பர்சனாலிட்டி வைஸும் சரி, பக்கா எனக்கு. எந்த வந்து ஒரு எபிசோட்ல வந்து ஃபீபி வில் மீட் பிரிட்டிஷ் சீஸ் கை. அவங்க சோ வந்து சொல்லுவான், ஐ திங்க் ஐ மெட் மோனிகா சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காமெடி எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு மோனிகாவும் சாண்ட்லரும் தனியா இருப்பாங்க. அப்போ வந்து மோனிகா வந்து சொல்லுவா, டு யூ பிலீவ் இன் சோல்மேட்ஸ்? நோ, ஐ டோன்ட் பிலீவ் இன் சோல்மேட்ஸ். I think that we fell in love and we work hard at our relationship. I believe people fall in love and then they work hard at their relationships and someday they work really hard அப்படின்னு சொல்லி அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எஸ், சோல்மேட் இட்ஸ் நாட் லைக் சாண்ட்லர் இஸ் மை சோல்மேட், இட் இஸ் நாட் லைக் சாண்ட்லர் இஸ் தி பெஸ்ட் பர்சன் ஃபார் மீ. ஆனா எனக்கு அவனை தான் பிடிக்கும். ஐ வில் ஒர்க் ஆன் மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அண்ட் ஐ வில் எஃபர்ட் போட்டு நாங்க வந்து we will make this a success. It is not like it just works, we will have to make it work out. அது நல்லா இருந்துச்சு. ஆமா, அது வந்து நல்ல மொமெண்ட். ஓகே.